Hey guys, welcome to my channel. ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையா? டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? இதெல்லாம் தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ன பர்பஸ்க்காக வருவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ரீசன் சொல்லலாமா? ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ஷேர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக வருவீங்க. ஒரு லாங் டைம்க்கு வாங்க போறேன்னு. நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங்னு ஒன்று இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறேன், ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண போறேன், அதாவது கான்ட்ராக்ட்ஸ்ல போய் ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற ரீசனுக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க. சிலர் எப்படி வருவாங்கன்னா, நான் எஸ்ஐபி பண்ண போறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ மேஜரான 3 ரீசன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருவீங்களா? ஓகே. இதெல்லாம் நீங்க டைரக்டா நீங்க ஒரு ஷேர்ஸ் வாங்கினாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி, எஸ்ஐபி பண்ணாலும் சரி, நீங்க வந்து இதை டைரக்டா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த புரோக்கர் மூலியமா தான் நீங்க ஒரு ஷேர்ஸை வாங்கியோ விற்கவோ பண்ண முடியும், ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த புரோக்கர் வந்து யாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கரா இருக்கணும். நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள்ல போய் செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு சில புரோக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், ஐசிஐசி டைரக்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க அவங்க அவங்கலாம் இருக்காங்களா? செபி ரிஜிஸ்டர்டா? அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க கிட்ட போய் நீங்க ஓப்பன் பண்ற அக்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இத வந்து நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாரியே வச்சுக்கலாம். இப்போ உங்களோட வரவு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கணும். உங்களோட பேங்க் அக்கவுண்ட் இருக்குமா? அதே மாரி நீங்க இந்த ஷேர்ஸ் வாங்குறது, விக்கிறது அந்த வரவு செலவு எல்லாமே இதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட்ங்கிற விஷயத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த அக்கவுண்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க ஒரு ஷேர்ஸ வாங்கவோ, விற்கவோ முடியும். அந்த அக்கவுண்ட்ட யார் புரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் தான் இந்த டிமேட் அக்கவுண்ட் வந்து புரொவைட் பண்றாங்க. இல்ல அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர் யூஸ் பண்றேன். ஆக்சுவலா நான் அதிகமா பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடு, இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாரி பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து ரொம்ப நாளா ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? அது என்ன புரோக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அது வந்து தன். நீங்க அத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தன் புரோக்கர் தான் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற புரோக்கர். இந்த தன் புரோக்கர எடுத்துட்டீங்கன்னா வைங்களேன், எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன் ஆக்சுவலா. எனக்கு வந்து அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் வந்து 0 தான். அதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு செலவு கிடையாது இதுல. ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜ் இருக்கு. ஏஎம்சி சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, டன்ல வந்து ஃப்ரீ தான். அப்ப எனக்கு வந்து ஓப்பனிங் ஃபீயும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஏஎம்சியும் ஃப்ரீ தான். இதுவே நான் ஈக்விட்டி இன்ட்ராடே ஆர் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, பர் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 பை பண்ணும்போது ரூ. 20 போகும். செல் பண்ணும்போது ரூ. 20 போகும். ரூ. 40 பிளஸ் பார்த்தீங்கன்னா, அடிஷனலா ஜிஎஸ்டி வரும். 18% வரும். ஓகேங்களா? அந்த ரூ. 40க்கு. அப்பன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 7 ரூ. 47 20 இந்த மாரி ரேஞ்சில பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? அந்த ஈக்விட்டி இன்ட்ராடே ஆர் பார்த்தீங்கன்னா, F1 உள்ள ட்ரேட் பண்ணேன்னா. இதுவே நான் ஏன் ஸ்விங் ட்ரேட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த ஈக்விட்டி டெலிவரி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து எனக்கு புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 0 தான். அதாவது இன்னைக்கே வாங்கி நான் இன்னைக்கே விக்க போறது கிடையாது. இது நான் வந்து ஒரு லாங் டைம் கொண்டு போறேன். இல்லன்னா நாளைக்கு விக்க போறேன். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்க போறேன். அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து எனக்கு எந்த ஒரு புரோக்கரேஜுமே கிடையாது. வாங்குறதுக்கு ரூ. 20 கிடையாது. விக்கும்போது ரூ. 20 கிடையாது. இதுல வந்து 0 தான். ஓகேங்களா? எனக்கு இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ட்ரேடிங் வியூ ட்ரேட் சப்போர்ட் இருக்கு. அதுல போய் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பிகினரா இருந்தீங்கன்னா, அத பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ட்ரேடிங் வியூல போய் தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து நம்ம இந்த தன் யூஸ் பண்ணும்போது, இந்த டைரக்ட்டா ட்ரேடிங் வியூலயே போய் பார்த்தீங்கன்னா, நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இதுல எந்த ஒரு ஃபியூச்சருமே இருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கரான்னு பார்த்தீங்கன்னா, செபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க குடுத்துருக்கேன். இத வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். என்எஸ்சி மெம்பர் கோடும் பார்த்தீங்கன்னா கீழ இருக்கு. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரைக்கும், இந்த தன் பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க செபி ரிஜிஸ்டர்டு தான். அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கு. என்எஸ்சி மெம்பர் கோடு ஆல்சோ இதுல வந்து இருக்கு. ஸோ எனக்கு வந்து இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா? நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றேன், இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்னா, எனக்கு ஈக்விட்டி டெலிவரில தான் வருது. அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ரூ. 40 பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது இந்த இடத்துல. அது போக பார்த்தீங்கன்னா, ஏஎம்சியும் கிடையாது. ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜும் கிடையாது லைஃப் டைம்க்கு. அதனால இதுவும் எனக்கு ஃப்ரீ தான். அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃப்ரீயும் கிடையாது. ஓகேங்களா? மொத்தம் எனக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இதுல குடுத்துருக்கனால தான் நான் இத யூஸ் பண்றேன். நீங்க தான் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற மாரியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த புரோக்கர் பிடிச்சிருக்கோ, அந்த புரோக்கர வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு புரோக்கர வந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு கிடைச்சது அப்புட்ன்னா, எந்த புரோக்கர் கிடைக்குதோ அந்த புரோக்கர் கிட்ட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போய் ஜஸ்ட் Googleல போய் சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும்.
என்னென்ன புரோக்கர்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தன் பற்றியே போடுறேன். தென் ப்ரோக்கரேஜஸ் அண்ட் சார்ஜஸ் நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீயும் பார்த்தீங்கன்னா 0 தான். அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஏஎம்சியும் எனக்கு 0 தான். பிளாட்ஃபார்ம் ஆப் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 தான். இதில் வந்து பாருங்க ஈக்விட்டி டெலிவரிக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஈக்விட்டி டெலிவரி, இதுக்கு ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 0 ப்ரோக்கரேஜா. ஈக்விட்டி அண்ட் இடிஎஃப் இன்ட்ராடே பண்ணால் மட்டும்தான் 20 ரூபா. ஓகேங்களா. இதே மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அப் டு 4x வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த புரோக்கரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 20 ரூபா பர் ஆர்டருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புரோக்கர் ஓப்பன் பண்ணுறேன்னு விருப்பப்படுறீங்களோ அதை போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஓகேங்களா. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணிருக்கனால இதை பற்றி எனக்கு தெரியுது. இதில் வந்து எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை வேற புரோக்கர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகேங்களா. ஒரு ஷேர்ஸ் வாங்கணும்னா டிமேட் அக்கௌண்ட் தேவை. அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேனா? நீங்கள் போய் கூகுளில் போய் எந்த புரோக்கர் ஓப்பன் பண்ணாலும் சரி, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட செபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் என்எஸ்சி மெம்பர் கோடு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்கு தனியாக. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா செபியில், என்எஸ்சி மெம்பர் கோட் இருக்கா அவங்ககிட்ட அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த ஊர் பேர் தெரியாத இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நல்லா செபி ரிஜிஸ்டர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் கைடு தான் இது. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு விஷயமா. நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் அதில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.